குளோபல் மார்க்கெட்டு. நம்ம குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி வந்து மான் 100, அதாவது மோத்திலால் ஒஸ்வாலோட நாஸ்டாக் 100 ETF. ஸோ இப்போ இதோட நிலைமை என்ன, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது ஒரு குயிக் அப்டேட்டாக கொடுத்துட்றேன். இன்றைக்கி தானே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது 25/5/2027 லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 330.70 பைசா. கரண்ட் NAV 275.29 பைசா. 52 வீக் ஹை 332.13, 52 லோ 175.71. கடைசி 30 நாளில் உங்களுக்கு வந்து 12% வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கு, அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸில் இப்போ பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதையோ இல்லை யூஎஸ் மார்க்கெட்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸை விட்டுட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் போகிறதையோ கொஞ்சம் குறைச்சிக்குங்க, இல்லை நிறுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல. ப்ளஸ் இந்த ETFில் ஏன் நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட NAV 275, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 330, கிட்டத்தட்ட 55 ரூபா ப்ரீமியமாக வாங்குகிறோம். ரீசன் என்னென்னா, RBI வந்து இந்தியன் ருப்பியோட டெப்ரிசியேஷனை தடுக்கிறதுக்கு போட்ட, அதாவது ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓவர்சீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ப்ளஸ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது எப்போயுமே ப்ரீமியம் 50 ரூபா 55 ரூபா ப்ரீமியம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 60% இன்க்ரிமெண்ட், 20%க்கு மேலே, 60% 20%க்கு மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இதில் சின்ன சின்ன SIPயாக மந்த்லி 2 யூனிட் 3 யூனிட் 1 யூனிட் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க. தயவுசெய்து டோட்டல் அமௌண்ட்டாக இதில் போயிடாதீங்க, கண்ணை மூடிட்டு வாங்காதீங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ப்ளஸ் AI பூம்னால் ஆல் டைம் கையில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஹையில் இருக்குது, ஆனால் பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக இருக்கனால இந்த சமயத்தில் அதாவது நாஸ்டாக் 100 மாதிரியான ETFஸை பெருசாக வந்து வாங்கி குவிக்காதீங்க. சின்ன சின்னதாக வாங்குங்க, சின்ன சின்னதாக ஒரு பொசிஷன் எடுங்க. மந்த்லி சின்ன சின்ன பொசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் அதில் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இது கீழே விழும். எந்த அளவுக்கு விழுங்கிறது தெரியாது. 330 ரூபாங்கிறது கீழே விழுந்துச்சுன்னா NAVயும் 220 ரூபாய்க்கு போகும். 330 ரூபாங்கிறது 60 ரூபா விழுந்துச்சுன்னா NAV 200 ரூபாயில் நிற்கும். புரியுதா இல்லையா? எப்படின்னா NAV 275, ப்ரீமியம் 330. இதில் 50 ரூபா கீழே விழும்போது இதுலேயும் 30 ரூபா சேர்த்து தான் விழும். 80 ரூபா உங்களுக்கு கீழே விழும். 80 ரூபா கீழே விழுதுன்னா கிட்டத்தட்ட இதில் நீங்கள் கெயின் பண்ண ஒட்டுமொத்த கெயினுமே உங்களுக்கு உடனே டக்குன்னு போயிடும். ஸோ இது பார்த்து யோசிச்சு வாங்குங்க. இப்போதைக்கு இது வேண்டாம். வேறு ஏதாவது ETFs நல்ல ETFஸாக இருக்கும், நான் அப்போ சஜஸ்ட் பண்ணுறேன், அதை வாங்கிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச்.